வாழ்க வளமுடன். நம்ம கண்ணுல பாக்குற, காதுல கேக்குற, உணர்ற எந்த உலகம் இது நிஜத்துல என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க, யோகராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய பார்வையில நம்மளோட 5 புலன்கள் மூலமாவே இந்த பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்கலான்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட இந்த தேடல திருவள்ளுவரோட இந்த அற்புதமான குரல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது சுவை, ஒலி, தொடு உணர்வு, ஓசை, வாசனை, இந்த 5ஓட தன்மைய யாரு சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்தையே சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க. இதுதான் நம்மளோட இன்னைய பயணத்துக்கான அடித்தளமே. சரி, அப்போ நம்ம பகுதிக்குள்ள போகலாம். உலகின் புரியாத புதிர். நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை பத்தின நம்மளோட புரிதல் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பசில் மாதிரி. ஆனா அதுல ரொம்ப முக்கியமான 2-3 துண்டுகள் காணாம போயிருக்குன்னு மகரிஷி சொல்றாரு. என்னவா இருக்கும் அந்த காணாம போன துண்டுகள்? இது புரிஞ்சுக்கிறதுக்கு மகரிஷி ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. ஒரு பாலம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மொத்தம் 10 ஆர்ச் இருக்கிற ஒரு பெரிய பாலம். இது நம்ம உலகத்தையும் அந்த தெய்வீக நிலையும் இணைக்குது. ஒரு பக்கம் 4 ஆர்ச்ச விஞ்ஞானம் கட்டிடுச்சு, இன்னொரு பக்கம் 4 ஆர்ச்ச தத்துவம் கட்டிடுச்சு. ஆனா பாருங்க, நடுவுல 2 ஆர்ச் இல்லாம ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அதனாலதான் நம்மால முழுசா இதையும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ அந்த விடுபட்ட இணைப்புகள், அந்த காணாம போன 2 ஆர்ச்சஸ் என்ன? அதுதான் உயிர், அதாவது உயிர் சக்தி, அப்புறம் ஜீவகாந்தம். இந்த 2ஐயும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா அந்த பாலத்தை முழுசா கட்டி முடிச்சிடலான்னு மகரிஷி சொல்றாரு. விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் இணைக்கிற மையப்புள்ளியே இதுதாங்க. இப்போ இந்த தத்துவத்தோட இதய பகுதின்னு சொல்லப்படுற உயிர் சக்தி, ஜீவகாந்தம், இந்த 2 விஷயங்களையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமாங்க? முதல்ல உயிர் சக்தி. இது பரமாணு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருள்லயும், அது உயிருள்ளதா இருக்கட்டும், உயிரில்லாததா இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அடிப்படை ஆற்றல் துகள். இது தன்னைத்தானே அதிவேகமா சுத்திக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனா இந்த பிரபஞ்சத்தோட பில்டிங் பிளாக் இதுதான்னு வச்சுக்கலாமே. அடுத்ததா ஜீவகாந்தம். சரி, ஒரு உயிருள்ள உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான உயர் சக்தி துகள்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்துறப்போ ஒரு விதமான கூட்ட அழுத்த அலையும் ஒரு காந்த புலமும் உருவாகும். அதுக்கு பேர் தான் ஜீவகாந்தம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் தேவையான எல்லா எனர்ஜியும் கொடுக்கற ஒரு பயோ எலக்ட்ரிசிட்டி, ஒரு சார்ஜ் மாதிரி தான் இது. சரி, இந்த தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட இது எப்படி சம்பந்தப்படுது? நம்மளோட கண்ணு, காது, மூக்கு எல்லாம் எப்படி இந்த உலகத்தை உணருது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எனர்ஜி சயின்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்பு எப்போதுமே தன்னோட புலன்கள் வழியா ஒரு குறிப்பிட்ட அளவு ஜீவகாந்த சக்திய வெளியேத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுப்போம். அதோட அளவு 1 யூனிட்னு ஒரு கணக்குக்காக சொல்லலாம். இதுதான் நம்மளோட நார்மல் ஸ்டேட், அமைதியான நிலை. இப்போ ஒரு சின்ன உதாரணம். உங்க காதுல இருந்து 1 யூனிட் சக்தி வெளியே போய்கிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு 2 யூனிட் சக்தி கொண்ட ஒரு மணி ஓசை உங்க காதுக்குள்ள வருது. அப்போ என்ன நடக்கும்? வெளியே இருந்து வர சக்தி அதிகம், உள்ள இருந்து போற சக்தி கம்மி. இங்கதாங்க அசலான விஷயமே இருக்கு. நாம கேக்குறது அந்த மணியோட சத்தத்தை இல்ல. அது எப்படி அந்த 2 யூனிட் சத்தத்தை சமாளிக்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் தன்னோட சக்தியை 1லிருந்து 2ஆ மாத்துது பாத்தீங்களா? அந்த உள்மாற்றத்தை தான் நம்ம சத்தம்னு உணர்றோம். சுவாரஸ்யமா இருக்குல்ல? இந்த எனர்ஜி கான்செப்ட் நமக்கு ஏன் இன்பம் துன்பம் வருதுன்னு ரொம்ப அழகா விளக்குது. நம்மகிட்ட ஜீவகாந்த சக்தி உபரியா, அதாவது சர்ப்ளஸா இருக்கும்போது அதை செலவு பண்றது நமக்கு சந்தோஷமா, இன்பமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்து நம்ம உடம்போட மினிமம் பேலன்ஸ் ஜீவகாந்தத்தை செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது அது நமக்கு துன்பமா, வலியா மாறுது. இதனாலதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. வாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம். இதே ஆற்றல், இதே உணர்தல் கோட்பாடுகள் எப்படி பல லட்சம் வருஷங்களா உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சிய வழிநடத்துச்சுன்னு பார்க்கலாம். உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியே புலன்களோட வளர்ச்சிதான்னு சொல்லலாம். வெறும் தொடு உணர்வு மட்டும் கொண்ட ஓரறிவு உயிரினமான புல்ல ஆரம்பிச்சு, சுவை வந்ததும் ஈரறிவு புழு, அப்புறம் வாசனை, பார்வை, கேட்கும் திறன்னு ஒவ்வொரு புலனா சேர்ந்து ஐயறிவு விலங்குகள் வரைக்கும் இந்த வளர்ச்சி பயணம் போய்கிட்டே இருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன் நம்மளோட முக்கியமான புலன்கள் எல்லாம் தலையில இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு உயிரினம் முன்னாடி நகரும்போது அதோட உயரமான பகுதி தலைதான். ஜீவகாந்த அலைகளுக்கு புகை மாதிரி மேல போற ஒரு இயல்பு இருக்கு. அதனால வெளியுலகத்தை உணர்றதுக்கான கருவிகளான கண், காது, மூக்கு எல்லாமே இயற்கையா தலையிலே உருவாகிடுச்சு. சரி,
இப்ப நம்ம இந்த பகுதியோட கடைசி கட்டத்துக்கு வர்றோம். இந்த உயிர் ஜீவகாந்தம்ங்கிற விஷயத்த ஒரு தனி உடம்புல இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் விரிவுபடுத்தி பார்க்க போறோம். நாம எல்லாரும் எப்படி ஒருத்தருக்கொருத்தர் கண்ணுக்கு தெரியாம இணைக்கப்பட்டிருக்கோம். நம்ம உடம்புல 2 சிஸ்டம் இருக்கு. ஒன்னு நாம நினைச்சு செய்யற வேலைகளை கட்டுப்படுத்துற சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்னு ஜீரணம், இதய துடிப்பு மாதிரி தானா நடக்கிற விஷயங்களை பாத்துக்கிற ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆனா மகரிஷி 3ஆவதா ஒரு சிஸ்டம் இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் பிரபஞ்ச பேரலை அமைப்பு. இது நம்ம உடம்புக்கு வெளியே நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான காஸ்மிக் டேட்டாபேஸ் மாதிரி. சரி, இது ஏதோ தத்துவம் மாதிரி இருக்கே, இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு சொல்லப்படுற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை இப்ப பார்க்கலாம். ஜப்பான்ல ஒரு தீவுல ஒரு குரங்கு அதுக்கு கிடைச்ச உணவை கழுவிட்டு சாப்பிட கத்துக்குச்சு. கொஞ்ச நாள்ல அந்த தீவுல இருந்த மத்த குரங்குகளும் அதை பார்த்து கத்துக்குச்சு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, எந்த சம்பந்தமும் இல்லாத பல 1000 மைல் தள்ளி இருந்த மத்த தீவுகள்ல இருந்த குரங்குகளும் அதே நேரத்துல உணவை கழுவி சாப்பிட ஆரம்பிச்சதுதான். இதுலேந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாரும் ஒரு பொதுவான அறிவு களத்தோட இணைக்கப்பட்டிருக்கோம். அத நாம உணர்ந்தாலும் சரி, இல்லன்னாலும் சரி. ஒருத்தர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா, இல்ல ஒரு புது பழக்கத்தை கத்துக்கிட்டா, அது அந்த பொதுவான களத்துல பதிவாகி மத்தவங்களுக்கு உள்ளுணர்வா தெரிய வருது. இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். உலகத்துல எதுவுமே தனிப்பட்ட நிகழ்வு கிடையாது. எல்லாமே ஒரு தொடர் சங்கிலி மாதிரி தான். நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் கூட இந்த பிரபஞ்ச அலைகள்ல பரவி நமக்கு தெரியாமலேயே மத்தவங்கள பாதிக்கலாம். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம 6வது அறிவோட உண்மையான சக்தி என்னவா இருக்கும்? அதோட எல்லைதான் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சின்ன அறிமுகம்தான். இதே மாதிரி இன்னும் ஆழமான பல தத்துவ விளக்கங்களை தெரிஞ்சுக்க நம்ம கிராவிட்டி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்.